இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி.வி. தினகரன் அவர்களின் 61வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பர்கூர் மான்ஸ் மனநலம் குன்றியவர் காணர் பள்ளியில் மதியம் உணவு பிரியாணி வழங்கியும் பர்கூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் சிக்கன் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் குமார் பர் ஒன்றிய செயலாளர் டாக்டர் அனு சதீஷ், நகர செயலாளர் நடேசன், மாவட்ட அணிச் செயலாளர் உதயகிறிஸ்டோபர், டேவிட், செல்வம், ஒன்றிய பொறுப்பாளர் திரு ராஜா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விமர்சையாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி.வி. அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் பிரபல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. பி&பி அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் கார்பன் தொழிற்சாலை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தொழிற்சாலை, ஓலா மற்றும் சூ தயாரிக்கும் தொழிற்சாலை என பல்வேறு பிரசித்தி பெற்ற தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இத்தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் மாசுக்களால் இப்பகுதியில் காற்று மாசு ஏற்படுகிறது. மேலும் சில நேரங்களில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மூச்சுத் திணறல், உடல் உபாதைகள், நோய் தொற்றுகள் ஏற்படுகிறது. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாடு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து சிப்காட் சுற்று வட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடு அடையாத வண்ணம் இருக்க வழிவகை செய்வார்களா என சுற்று வட்டார பகுதி மக்களும் தன்னார்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.